ஆன்மீக பிளஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் மிக 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 முக்கியமான ஒரு பண்டிகை, விசேஷமான நாள், விசேஷமான விரத நாள், எல்லாருமே வணங்கக்கூடிய ஒரே நாள். அது எந்த நாள்? மகா சிவராத்திரி. எல்லாம் வல்ல அந்த ஈசனுக்கு உரிய மிக விசேஷமான தினமாக சொல்லப்பட்டது. அப்பேற்பட்ட இந்த மகா சிவராத்திரி வருகின்ற 26/2/2025 என்று வருகிறது, புதன்கிழமை வருகிறது. அந்த மகா சிவராத்திரி உடைய பலன்கள் என்ன? அதில் எப்படி அந்த விரதம் இருக்க வேண்டும்? எவ்வாறு சிவனை வணங்க வேண்டும்? அப்படி அந்த விரதம் இருந்து விட்டால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன? அதுதான் விரிவாக சொல்ல போகிறேன். இதெல்லாம் நீங்கள் கவனமாக கேட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஒரு மாற்றம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வரும். ஏன்னா வருஷத்துக்கு ஒரு முறை தான் இது வரும், மகா சிவராத்திரி. பெண்களுக்கு நவராத்திரி, ஆண்களுக்கு சிவராத்திரின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரே நைட்டு தான், ஒரே இரவு தான். அதை பற்றி விளக்கமாக சொல்ல போகிறேன். அதை கேட்டு கவனமாக கேட்டு நல்வே நடந்துக்கணும்னு சொல்லிட்டு இப்போ என்னோட குருநாதர் வணக்கம். ஓம் குருப்யோ நம. நற்பவே நற்பவே நற்பவே. ஓம் காஞ்சிவாசாய வித்மிகே சாந்தரூபாய தீமிகே தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். ஆத்மன் மகாகாலன். ஓம் காளிகாசாய வித்மிகே மசான வாசின்ன தீமிகே தன்னோ அகோர பிரச்சோதயாத். என்னுடைய உபாசன மகா வாராகியவன்கள். ஓம் அகிஷத் பஜாய் வித்மிகே சண்டகஸ்தாய் தன்னோ வாராகி பிரச்சோதயாத். மகா சிவராத்திரி அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, எப்பவுமே நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, விரதம் இருக்கும்போது 3 நாள்லேருந்தே அதனுடைய நினைவாக இருக்கணும். அப்போது இது புதன்கிழமை வருது. அப்போ 3 நாள் 25 பிப்ரவரி 25 புதன்கிழமை, செவ்வாய்க்கிழமை இரவு சிவனை நினச்சிக்கிட்டே, ஏன்னா அவருக்காக தான் விரதம் இருக்க போகிறோம். சிவனை நினைத்து அந்த விரதம் நல்லபடியாக எனக்கு பங்கம், இது முக்கியமாக பண்ணிக்கணும். இது பண்ணாமல் தான் என்ன பண்ணிடுறாங்க, விரதம் இருக்கிறாங்க, நடுவில் பங்கம் ஏற்பட்டுரும். எதனா ஒன்று மௌன விரதம் இருப்பாங்க, பேச வேண்டிய சூழ்நிலை வந்துடும். இல்லைன்னா விரதம் தடை ஏற்பட்டுரும். அந்த எந்த தெய்வத்துக்காக விரதம் இருக்கணும் அந்த கோயிலுக்கு போக முடியாமல் போகும். இதெல்லாம் என்னோடய அனுபவத்தில் ஆராய்ச்சியில் பார்த்துருக்கேன். நிறைய பேர் என்கிட்ட சொல்லி கேட்டிருக்கேன். அதனால தான் இவ்வளோ தூரம் உங்களுக்கு விளக்கமாக சொல்லிட்டுருக்கேன். அப்போ அந்த தெய்வத்தை நோக்கி முன்னிரவே அவர் நினைவாக இருந்து படுத்து உறங்க வேண்டும். உறங்கிட்டு அடுத்த நாள் காலையில் அதே பேர் பிரம்மபுரத்தில் தான் எழுந்துடணும். எழுந்துட்டு குளிச்சுட்டு, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எல்லாருக்குமே பொதுவானது. சிவனுடைய விரதம் வந்து எல்லாருக்குமே பொதுவானது தான். இது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து துறவிங்க தான் பண்ணணும், சாமியார் தான் பண்ணணும், சிவனடியார்கள் தான் பண்ணணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ருத்ராட்சம் எல்லாருமே போடலாம், ஆண் பெண் இருபாலரும் போடலாம். அது மாதிரி தான் இந்த மகா சிவராத்திரி எல்லா மக்களுக்குமே வணங்கலாம். இன்னும் ஒரு படி அவங்க மேலே போய் வணங்குவாங்க, அவ்வளோதான் விஷயம். அந்த அடியார்கள், துறவிகள், ஆன்மீக பெரியோர்கள், ஜோதிடர்கள், அருள்வாக்கர்களார்கள், இது மாதிரிலாம் இருக்காங்களே நிறைய விஷயத்தில், அவங்க எல்லாமே கொஞ்சம் அதிகமாக பண்ணுவாங்க. நீங்கள் உங்களுடைய லிமிட் என்னவோ அது மட்டும் பண்ணால் போதும். அப்போது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சிவலிங்கம் பொதுவாக வீட்டில் வைக்கக்கூடாதுவாங்க. சில பேர் வீட்டில் வச்சு வணங்குவாங்க. அவங்க குலதெய்வமாக இருக்கலாம், இஷ்ட தெய்வமாக இருக்கலாம். அப்போ பிரச்சனை இல்லை, சின்னதாக இருக்கும் லிங்கம், சின்னதாக இருந்தாலும் போதும். அப்போ அதை வச்சு அதுக்கு சுத்தமாக அபிஷேகங்கள், எப்பவுமே சிவனுக்கு அபிஷேகம் தான் பிடிக்கும். அவர் பேர் அபிஷேக பிரியர். பெருமாளுக்கு அலங்காரம், அதனால் அலங்கார பிரியர் சொல்லுவாங்க. அப்போது எல்லா விதமான அபிஷேகம் பண்ணலாம். குறைஞ்ச ஒரு 11 அபிஷேகம் பண்ணுங்களேன், நல்லாயிருக்கும். இல்லை அவ்வளோ முடியாது சாமி, 5 பண்ணுங்கள், அதுதான் மினிமம். எப்பவுமே சிவனுடைய 5 தான் அவருக்கு உரியது. பஞ்சாட்சர மந்திரமும் 5 தான், ஓம் நம சிவாய். அப்போது 5 அபிஷேகம் கண்டிப்பாக பண்ணணும். அப்போது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு அபிஷேகங்கள் பண்ணலாம். பன்னீர் அபிஷேகம், பால் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், பஞ்சாமிர்த அபிஷேகம், இது மாதிரிலாம் பண்ணலாம். இதெல்லாம் விட அவருக்கு மிகவும் பிடித்தமான அபிஷேகம்னு தெரியுமா? கரும்புச்சாறு. சுத்தமான கரும்புச்சாறில் அபிஷேகம் பண்ணால் நிறைவேறாத விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நிறைவேறும். இது வந்து எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன், அனுபவிட்டுருக்காங்க நிறைய. இது பிரதோஷத்தில் பண்ணுறது நல்லது. இது வருஷத்துக்கு ஒரு நாள் சிவராத்திரினால அன்று தினம் கரும்பு அபிஷேகம் பண்ணால் ரொம்ப விசேஷம். கரும்பு சாறு இருக்கு இல்லையா, சுத்தமாக சாராக இருக்கணும். அதில் எதுவும் கலக்கக்கூடாது. இஞ்சி எலுமிச்சம்பழம்லாம் கலந்து கொடுப்பாங்க, அதெல்லாம் கூடாது. வெறும் கரும்பு சாறு தான் இருக்கணும். சுத்தமாக வடிகட்டி சுத்தமாக இருக்கணும். அதை பண்ணலாம். இது வந்து பொதுவான பலன். இல்லை உடம்பு சரியில்லாமல் இருக்குது, வீட்டில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா நெல்லி சாறு, நெல்லிக்காய் இருக்குல்லையா, அந்த சாறு பண்ணால் எப்பேற்பட்ட நோய் நொடி விலகிடும். எல்லாம் பண்ணணும். இதெல்லாம் சிவனுக்கு உகந்த ஒரு அபிஷேகம், அதனுடைய பலன் சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒரு பலன் உண்டு. அது இன்னொரு பதிவில் விளக்கமாக சொல்கிறேன். அப்போது இது மாதிரி 5 அபிஷேகம் குறைஞ்சு பண்ணலாம், இல்லைனா 11 அபிஷேகம் பண்ணலாம். இது மாதிரி அபிஷேகம் பண்ணிவிட்டு வஸ்திரம் சாத்தி, வெறும் படம் வச்சுருந்தீங்கன்னாக்கா படத்தில் பூ போட்டு எல்லாம் பண்ணிவிட்டு எல்லாருமே ஒன்றிணைந்து கும்பிட வேண்டும். எப்பவுமே ஒரு விரதம், இது மகா சிவராத்திரின்ற போது எல்லோரும் ஒன்று இருக்கணும். இல்லை நான் வேலைக்கு போகணும், நான் ஸ்கூல் போகணும் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. விடிகாலையில் தான் பண்ண போகிறீங்க. அப்போ எல்லாருமே இருப்பீங்க, எல்லாருமே இணைந்து பண்ணணும். இது விரதம். அப்போ தான் அந்த வீட்டுக்கு உண்டான விஷயங்கள் கிடைக்கும். இப்போ ஒரு கும்பாபிஷேகத்துக்கு போகிறோம், நீங்கள் மட்டும் போயிட்டு வந்து அந்த தண்ணி தெளிச்சு வந்து போதாது. என்ன பண்ணுறோம்? நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்காக சொல்லி கொஞ்சம் தண்ணி வாங்கிட்டு வரோமா இல்லையா? அதுதானே உண்மை. பிரசாதம் நம்ம போகிறோம் கோயிலுக்கு, சாப்பிட்றோம்,
மீதி கொஞ்சம் வீட்டுக்கு எடுத்துன்னு போகிறோமா இல்லையா? எதுக்காக எடுத்துன்னு போகிறோம்? அவங்களுக்கும் கொடுக்கணும் தானே. அது மாதிரி தான். அப்போது எல்லாருமே ஒன்றிணைந்து அந்த சிவனை வணங்க வேண்டும். சிவஸ்துதி படலாம், பாட்டு பாடலாம், எல்லாமே பண்ணலாம். ஓம் நமக் சிவாய சொல்லலாம், சிவாய நம்ம சொல்லலாம். இது வந்து அன்றைக்கி ஃபுல்லாகவே சொல்லிகிட்டே வரணும். இது மாதிரி பண்ணலாம். அப்புறம் வந்து காயத்ரி சொல்லலாம், சிவனுடைய காய்ச்சல். ஓம் தத் புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகே தன்னோ ருத்ர பிரஜோதயாத். இது காயத்ரி சொல்லலாம். சிவனை நோக்கி வணங்கலாம். ஓம் நம சிவாய சிவாய நம்ம சொல்லலாம். சிவ சிவ சொல்லலாம். இது வந்து ஈஸியான மந்திரம். இது பொதுவாகவே சிவனுடைய பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, எல்லாத்துக்குமே சிவ சிவா அப்படி சொல்லுவாங்க. இல்லைனா சம்போ மகாதேவா அப்படி சொல்லுவாங்க. இப்போலாம் வடநாட்டில் பார்த்தீங்கன்னா அரகர மகாதேவா அப்படி சொல்லுவாங்க. இப்போ கும்பமேளா நடந்துட்டு இருக்கு இல்லையா, அது இந்த கோஷம் தான் ஓனுக்கு வலிக்கும். அப்போ மகாதேவன் சொன்னாலே எல்லாத்துக்குமே ஒரு தேவர், தேவருக்கெல்லாம் தேவன் மகாதேவன். அப்போது அது பெரிய விஷயம். அது ஆன்மீகத்தில் உள்ளவங்க சொல்கிறது அவ்வளோ விசேஷம். நம்ம அந்த விஷயத்துக்கு போகணும். நம்ம எல்லாமே சொல்லலாம், தப்பு கிடையாது. மந்திரங்கள் எல்லாமே சொல்லலாம், தெரிஞ்சுன்னு சொல்லலாம். ஸோ உள்ளன்போடு சுத்தபத்தமாக சொல்கிறது தப்பு கிடையாது. அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இது மாதிரிலாம் பண்ணிவிட்டு வடங்கி அபிஷேகம் பண்ணி நைவேத்தியம் பண்ணலாம். இப்போது சிவனுக்கு பிடிச்சது என்ன, அந்த அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சமானது வந்து சொல்லணுமாக்கா அந்த களி சொல்லுவாங்க, திருவாதிரை களின்னுவாங்க. அது மாதிரி பண்ணி அதை வச்சு சாமி அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே. அதை வச்சு வணங்கலாம். இல்லைன்னா இந்த கார்த்திகை தீபத்துலாம் பொறி உருண்டை வச்சு வணங்குவாங்க, அதுவும் வச்சு வணங்கலாம். இது மாதிரி சிவனுக்கு பிடித்தமான எல்லாமே வச்சு வணங்கலாம். உள்ளன்னு கூட வைக்கணும். பெரும்பாலும் வந்து மிளகுல பண்ண சாதம் வந்து சிவனுக்கு ஒரு இதாக சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா சூரியனுடைய அம்சம் இல்லையா அவர். அதனால் மிளகு பொங்கல், அப்போ வெண்பொங்கல் அது ரொம்ப விசேஷம் சிவனுக்கு. இதெல்லாம் நீங்கள் சூட்சமாக தெரிஞ்சு பண்ணணும். அதுதான் அவங்க ஏதோ சொல்கிறாங்க பண்ணுறோம் அப்படிலாம் கிடையாது. மிளகு சேர்த்த வெண்பொங்கல் பண்ணலாம், மிளகு சேர்த்த மெதுவடை பண்ணலாம், அதில் மிளகு சேர்ந்துக்கணும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும். இதெல்லாம் பண்ணிவிட்டு தீபம் ஏற்றி வணங்கிட்டு அப்புறம் தான் கோயிலுக்கு போகணும். அந்த தினம் மூலமே பகல் ஃபுல்லாக இருக்கணும், நைட்டு ஃபுல்லாகவும் முடிச்சிருக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். அப்போ இரவு முழுதுமே ஒரு அர்த்த சாமம் வரைக்கும் உள்ள கலந்துக்கலாம். கலந்துக்க முடியாத அங்கே போய் உட்காரலாம். அங்கே நடக்கிற ஆன்மீக சொற்பொழிவு, பக்தி பாடல்கள் எல்லாமே கலந்துக்கலாம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாத்தையுமே கலந்துக்கலாம். சிவனுக்கு வந்து அதுதான் பிடிக்கும். பாட்டு பாடி ஆட்டம், அவர் நடராஜ பெருமான் இல்லையா, ஆட்டம் ஆடுறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இது மாதிரிலாம் பண்ணலாம். ஆட்டம் தெரிந்தால் நீங்கள் ஆடலாம், பாட்டு தெரிந்தால் பாடலாம், அந்த ஸ்லோகங்கள் அதுக்குண்டான மந்திரங்கள் தெரிந்தால் அது சொல்லலாம். இது மாதிரிலாம் பண்ணலாம். நன்றாக வேறு சிந்தனை போகக்கூடாது. அதுதான் முக்கியமான விஷயம். வில்வம் நல்லா கேட்டுங்க, கடைசியாக வில்வம் தான். வில்வம் அவருக்கு பிடிச்சது. வில்வத்தில் அவருக்கு அர்ச்சனை பண்ணணும். நல்லா கேட்டுங்க, நிறைய வில்வம் வாங்கி அவர் பண்ணணும் அவசியமே இல்லை. ஒரே ஒரு வில்வம், இந்த 3 இது இருக்கும். அதில் வந்து வில்வத்தில் நிறைய வகைகள் இருக்குது. அது ஒரு பதிவில் நான் அதிகமாக சொல்கிறேன். இந்த 3 இருக்கணும். அந்த மும்மூர்த்திக்கு கொண்டாது, பிரம்மா விஷ்ணு சிவனுக்குரியது. அதுதான் அந்த 3 எல்லாம் இருக்கக்கூடிய வில்வம். ஏக வில்வம் சிவார்ப்பணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் ஒரு வில்வம் வந்தாலே போதும், அது மேலே வச்சு வணங்கிட்டு வந்தாலே போதும். கண்ணு முடிச்சு நைட் ஃபுல்லாக அபிஷேகம் பண்ணலாம். இந்த 4 வேலை 3 ஜாம் இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு. 6லேருந்து 9, 9லேருந்து 12, 12லேருந்து 3, 3லேருந்து 6 இப்படி சொல்லப்பட்டிருக்கு. 4 கால பூஜை அப்படி சொல்லுவாங்க. இதை கோயிலையும் பண்ணுவாங்க, வீட்லேயும் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அடுத்த நாள் கண் முழிச்சு தூங்கக்கூடாது. அடுத்த நாள் மாலையில் தான் தூங்கணும், 6 மணிக்கு மேலே தான். அது வரைக்கும் முழிச்சு இருக்கணும். அப்போ தான் அந்த விரதம் பூர்த்தி ஆகும். அப்போது இது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நடக்காத விஷயங்கள் நடக்கும். இன்னொன்று முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, மறுபிறவின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மறுபிறவி எடுப்பீங்க. இந்த மகா சிவராத்திரி விரதம் கடைபிடித்து வந்தீங்கன்னா மறுபிறவி எடுப்பீர்கள். நீங்கள் தொடர்ந்து ஒரு 12 மகா சிவராத்திரி விரதம் இருந்துட்டிங்கனாலே நீங்கள் வந்து நிறைய யாகங்கள், ஒரு ஆயிரக்கணக்கான யாகங்கள் செய்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் சிவபுராணத்தில் சிவனுடைய விசேஷ கதைகளில் வரலாறு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இந்த மகா சிவராத்திரி விரதம் இவ்வளோ மகோன்னதமாக இருக்குது. ஆணும் பெண்ணும் சேர்ந்து வணங்கலாம். சுத்தபத்தமாக இருக்கணும். நான் முன்னே சொன்ன மாதிரி தகாத வார்த்தைகள் பேசக்கூடாது, அசைவம் சாப்பிடக்கூடாது, வெளியில் எங்கேயும் படுத்து தூங்கக்கூடாது, யார் வீட்டுக்கும் போகக்கூடாது. இப்படி அவர் சிவ சிந்தனையோடு இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் இந்த மகா சிவராத்திரி விரதம் கண்டிப்பாக பூர்த்தி ஆகும்னு சொல்லி இது இருந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்வாழ்க்கை கிடைக்கும், வீடு பேறு அடைவீர்கள். அதுதானே எல்லாருக்கும் தேவை. அதனால் அது கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லி நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.